ஹாய் மக்களே, காலைல எழுந்து நான் தான் டீ போட்டு கொடுத்தேன். மாமா கட்டிக்கு டீ போடுற வேலையெல்லாம் கொடுக்கல. அவர் எழுந்து குளிச்சுட்டு பசங்க வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு செட்டு தான் சின்ன பையனுது, மீதி எல்லாம் பெரிய பையன் எல்லாமே நான் துவைச்சி போட்டேங்க. அதை மட்டும் துவைச்சி போட்டு 2 பாத்திரம் கழுவி கொடுத்தாருங்க. நான் அதுக்குள்ளே சமையல் வேலை இறங்கிட்டேன். என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, எனக்கு கோஸு போட்டு தான் சாம்பார். கோஸு சாம்பார் வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், அதுக்குள்ளே சாதம் வச்சுட்டு கோஸு போட்டு சாம்பார் வச்சேன். இந்த மாங்காய் வந்து நம்ம மரத்தில் 2 மாங்காய் அறுத்தோம் இல்லையா, அதை தினமும் எல்லா குழம்புலையுமே ஒரு 4 பீஸு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டேன். இன்றைக்கி கோஸ் சாம்பாரில் போட்டு வச்சேன். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து கெண்டை மீன் வாழ்ந்தார், அதுதான் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். இது வந்து மாமாவுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவருக்கு 2 மீன் வச்சுட்டு சாதம் வச்சுட்டு குழம்பு ஊற்றி அவரை ரெடி பண்ணி முதல்ல அனுப்பிடணும். அவர் 7:15 போயிடுவார். அவர் சைக்கிளில் ரொம்ப தூரம் போகணுன்றதால கொஞ்சம் சீக்கிரமாக காலையிலே கிளம்பிடுவார். மீதி அவர் அனுப்பிட்டு மீதி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நான் மீன் வறுத்து எடுத்துட்டாங்க. பாருங்கள், மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அவர் வந்து கிளம்பிட்டுருக்காரு. காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தாங்க. இட்லிக்கு என்ன தொட்டுக்க பார்த்தா சட்னிலாம் எதுவும் அரைக்கல. இந்த சாம்பாரை தான் வந்து தொட்டுக்கணும். அதனால் வந்து நான் சட்னி அரைக்கலைங்க. காரக்குழம்பு வைக்கிற அன்றைக்கி மட்டும் தான் நான் சட்னி அரைப்பேன், மற்ற நாள்லாம் அரைக்க மாட்டேன். அது மாமா கிளம்பிட்டார். அப்புறம் எங்கள் ஊர் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலுங்க. இன்றைக்கின்னு கிடையாது, தினமுமே ரொம்ப வெயிலுங்க. தாங்கவே முடியல, வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல, அந்தளவுக்கு அனல் அடிக்குதுங்க. உங்கள் ஊர் சைடெலாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெரிய பையன் வந்து காலேஜ் போகிறான் இல்லையா, அவனுக்கு வந்து சாதம் ஆற வச்சு கிண்டி கொடுக்கணும். அதனால தான் சாதம் ஆற வச்சுருக்கேன். குழம்பு ஊற்றி கிண்டி கிளறி வைக்கணும். ஏன்னா அவர் பிசைஞ்சு சாப்பிட முடியலையா அவருக்கு. அப்போ வந்து ஸ்கூல் போன நாள்லேருந்தே வந்து அந்த பசங்களுக்கு 2 பேருக்குமே நான் கிண்டி தான் கொடுப்பேன். அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு எனக்கு வந்து மதியம் சாப்பாடு வச்சுட்டு எனக்கு ஒரு மீன் வந்தாலே நான் போதும், நான் சாப்பிட்ருவேன். அப்புறம் குழம்பு எடுத்துக்கிட்டேன். காலை சாப்பாடு இட்லி எடுத்துக்கிட்டேன். இட்லியில் சாம்பார் அதிலே ஊற்றிட்டேன். அவ்வளோதான் மக்களே. சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் சாப்பாடு வச்சுட்டு நானும் வந்து வேலைக்கு கிளம்புனேன். இது வந்து சின்ன பையனுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன். அவன் வீட்டில் இருக்கான், 10th பரீட்சை எழுதியிருக்கான், அவன் வீட்டில் இருக்கான். அவனுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே.